இங்கே ஒருத்தர் வெளியே கிளம்பும்போது அவரோட நாய்க்குட்டியை கூப்பிடுறாரு. அந்த நாய்க்குட்டியும் அவர்கிட்ட வேமா ஓடி வருது. அவர் அந்த நாய்க்குட்டியை கொஞ்சிட்டு தலையில தட்டி கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு. இவர் கிளம்புனதும் அந்த நாய்க்குட்டி அங்கேயே நின்றுட்டு அவர் எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அது அந்த வீட்டுக்கு முன்னாடியே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு அவருக்காக அங்கேயே வெயிட் பண்ணுது. அப்போ அந்த நாய் யோசிச்சு பார்க்குது, ஓனர் நமக்காக மீன் வாங்கிட்டு வருவாரா இல்லை சிக்கன் வாங்கிட்டு வருவாரான்னு ரொம்ப ஆசையோட வாயில ஜொல்லு விட்டுக்கிட்டு நிற்கிது. அந்த டைம் ஓனரும் திரும்ப வராரு. அந்த நாய்க்குட்டியும் அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்குது. ஒரு கை எம்டியா இருக்கிறத பார்த்ததும் அந்த நாய்க்குட்டி சோகமா அடுத்த கையை பார்க்குது. அவர் வளர்க்குறதுக்கு லவ் பேர்ட்ஸை ஒரு கூண்டுல போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் அந்த நாய்க்குட்டியை கண்டுக்காம உள்ள போயிடுறாரு. இந்த நாய்க்குட்டியும் அவர் பின்னாடியே போய் அவர் வாங்கிட்டு வந்த லவ் பேர்ட்ஸ் கூட விளையாடுது. அப்ப திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டதும் இதுவும் வேமா வெளியே ஓடி போய் பார்க்குது. அப்படி ஓடி போறப்ப இது குழி இருக்கிறத பார்க்காம குழிக்குள்ளேயே விழுந்துருது. இதுவும் பயத்துல கத்தி கத்தி யாராவது வருவாங்கன்னு கூப்பிட்டு பார்க்குது. பட் அங்க யாருமே வரல. இதுவும் கத்தின டயர்ட்ல அது அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துருது. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஓனர் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த நாய்க்குட்டியும் குழிக்குள்ள விழுந்த பயத்துல சோகமா படுத்திருக்கு. அப்ப அந்த லவ் பேர்ட்ஸை பார்க்குது. அந்த லவ் பேர்ட்ஸும் கூண்டுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு பறந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அந்த லவ் பேர்ட்ஸ் கத்துறத பார்த்ததும் இந்த நாய்க்குட்டி குழிக்குள்ள விழுந்தப்போ எப்படி பயந்து கத்துச்சோ அதுதான் இதுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பறவையும் கூண்டுக்குள்ள இருக்கிறதுனால பயத்துல கத்துதோன்னு இது புரிஞ்சுக்கிட்டு அந்த கூண்டோட கதவை நாய்க்குட்டி வாயாலே திறந்து விடுது. அந்த லவ் பேர்ட்ஸும் வெளியே போகாதனால இந்த நாய்க்குட்டி கத்தி கத்தி அதை வெளியே போக சொல்லுது. கொஞ்ச நேரத்தில் அந்த பறவையும் வெளியே பறந்து போயிருது. அப்புறம் அந்த நாய்க்குட்டி கூண்டை வாயாலே எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டுருது. அப்புறம் அது நேரா வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம படுத்திருக்கு. அந்த நேரம் பார்த்து ஓனரும் நிறைய மீன் வாங்கிட்டு வராரு. அப்ப அந்த நாய்க்குட்டி தான் செஞ்சதை பார்த்து அவர் திட்டுவாருன்னு பயப்படல. ஏன்னா இன்னைக்கு மீன் துண்டை விட அந்த பறவையை சுதந்திரமா பறக்க விட்டது தான் அதுக்கு பெரிய திருப்தியா இருந்துச்சு.